கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை அறிவித்த ஒரே காரணத்தினால் கிறிஸ்தவர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் உலகளவில் அனைத்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உகாண்டா நாட்டை சார்ந்த கிஸ்ஸா மசோலோ என்ற 45 வயதான நபர் அந்நாட்டில் உள்ள பல இடங்களில் சுவிசேஷம் கூறி வந்துள்ளார். இந்நிலையில் அப்பகுதியை சார்ந்த நபர்கள் இங்கு சுவிசேஷம் கூறக்கூடாது என்று பலமுறை அவரை எச்சரித்துள்ளனர். ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகளை சுவிசேஷமாக கூற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு எதிர்ப்புகளையும் மீறி சுவிசேஷம் கூறி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த மார்ச் 8ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் 7 பேர் கொண்ட பயங்கரவாத கும்பலால் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளார். படுகொலை செய்யப்பட்ட கிஸ்ஸா மசோலோவின் தாயார் கூறும்போது, நான் என் மகனிடம் பலமுறை உன்னுடைய வாழ்க்கை ஆபத்தான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்று கூறினேன். ஆனால் என் மகன், என்னுடைய வாழ்க்கை தேவ கரத்தில் இருக்கிறது, நான் என்ன வந்தாலும் சுவிசேஷம் கூறுவதை நிறுத்த மாட்டேன் என்று கூறினார் என்றும் கூறியுள்ளார். மேலும் படுகொலை செய்யப்பட்ட கிஸ்ஸா மசோலோவின் தலை மற்றும் கழுத்து பகுதியில் மிகப்பெரிய வெட்டுக்காயங்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தன் வாழ்நாளில் ஆபத்தான பாதையில் பயணிக்கிறோம் என்று தெரிந்தும் தேவனுடைய வார்த்தைகளை தைரியமாக எடுத்து கூறி இரத்த சாட்சியாய் மரித்துள்ள கிஸ்ஸா மசோலோ தற்போது தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனோடு இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிஸ்ஸா மசோலோ சுவிசேஷம் அறிவித்த அனைத்து பகுதியில் உள்ள மக்களும் தேவனை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் அவரை படுகொலை செய்த பயங்கரவாதிகளும் மனம் திரும்பும்படியாகவும் நாம் அனைவரும் ஜெபித்துக் கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.